செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணால் விடுமுறை அளிக்கலாமா என்று பண்ணால் ஒரு கோரிக்கை பண்ண எழுந்துட்டுருக்கு. பல்வேறு தரப்பினர் பண்ணால் கேட்டுட்ருக்காங்க. நாளைக்கு இப்போ இன்றைக்கி பண்ணால் நியூ இயர்னால பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்ப்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை இருக்கா இல்லையான்னு சொல்லி இப்போ தகவலாம் போயிட்டு இருக்கப்போ அந்த நியூஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 to 12 எல்லாத்துக்குமே ஓகேங்களா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் கிளாஸில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்கூல்ஸில் ரொம்ப பெரிய ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் மட்டும் இன்றைக்கி மட்டும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் வச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல ஸ்பெஷல் கிளாஸஸில். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நாளைக்கு விடுமுறை இருக்கா இல்லையா? ஸோ பல்வேறு தரப்பினர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு விடுமுறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புப்படி நாளைக்கு விடுமுறைன்னு பண்ணால் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இது வரைக்கும் வர கிடையாது. சப்போஸ் நைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரலைன்னா நாளைக்கு உங்களுக்கு வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா நிறுவனம் ஆயிடுச்சு இப்போதைக்கு. இப்போ எப்போ லீவ்னு சொல்லி வரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எப்போ வரும்? நீங்களும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க டெய்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரமாட்டேது ப்ரோ, எப்போ வரும்னு என்று கேட்டிங்கன்னா அதுதான் அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டல் எக்ஸாமுக்கும் சரி ஆஃப் எக்ஸாமுக்கும் சரி அவங்க சொன்னதை விட பார்த்தீங்கன்னா ஒரு நாளோ 2 நாளோ எக்ஸ்ட்ரா லீவ் விட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ இயரே வந்துருச்சு. இது வரைக்கும் போனால் இந்த லீவ் விடலப்பா. அதான் எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்படி பார்த்தா பார்த்தீங்கன்னா விடுமுறை இதுக்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் சற்று கம்மி தான். பட் வர வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால். வாய்ப்புகள் சற்று கம்மின்னு தான் சொல்ல முடியும். சப்போஸ் லீவ் சொல்லி இருந்துச்சுன்னா உடனே நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேவா? தற்போது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீவ் மட்டும் இது வரைக்கும் நமக்கு வர கிடையாது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நியூ இயர்னால பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்துகள் மூலியமாக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, ஊருக்குலாம் வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டிலே ஆகலாம். அதை கருத்தில் கொண்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் விடலாம், வெள்ளிக்கிழமை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வேணால் போயிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் நமக்கு வரல. வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸ் வீடியோ போடுறேன். இன்னைக்கு ஈவினிங் லைவ் போடுறேன். நம்முடைய மெயின் சேனல் கௌதம் மீடியா சேனல் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மெயின் சேனலில் நம்ம லைவ் போடலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? லைவில் வந்து சந்திக்கலாம் எல்லாரும். லைவில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் லீவ் இருக்குது, அரையாண்டு தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வைக்கல இல்லையா, அதெல்லாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, அல்லது பார்த்தீங்கன்னா அந்த அரையாண்டு தேர்வு வைக்காமல் இருக்காங்க தெரியுமா, அந்த மாவட்டத்துக்கு மட்டும் வச்சுட்டு மற்ற மாவட்டத்தில் லீவ் விட்டுட்டு திங்கக்கிழமை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 6ஆம் தேதியிலேருந்து அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் பல கேள்விகளாக இருக்குன்னு நினைக்கிறப்பா. அதுக்கெல்லாம் பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் போகிற நான் லைவில் உங்களுக்கு பதிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, நம்முடைய சேனல்ஸும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மற்றும் 10th 11th 12th பார்த்தீங்கன்னா முதல் திருப்புதல் தேர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போதுப்பா. வருகின்ற திங்கக்கிழமை மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போது. அதுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் மாடல் சொல்லலாம் நம்முடைய மெயின் சேனல் கௌதம் மீடியா போட்டாச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் 10th 11th 12th 3 பேருக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே போட்டாச்சு. அடுத்தபடியாக 10th மாதிரி இன்றைக்கி சயின்ஸு சோசியல் போட்டுறேன். நீங்கள் சயின்ஸ் போகிறேன், நாளைக்கு சோசியல் போகிறேன். அதே மாதிரி 11th பொறுத்த வரைக்கும் வேணால் இன்றைக்கி ஃபிசிக்ஸு அண்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் நான் போடுறேன். மாற்றி அப்லோட் பண்ணுறேன். 10th 11th 12th 3 பேருக்கு அப்லோட் பண்ணுறேன். 1 to 9th இது பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு 4 மாதம் இருக்குது. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நம்ம சேனல் இதே மாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா, Gautam_media. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் என் லைஃப் ஸ்டைல் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு யூடியூபையும் பார்த்துட்டு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ இன்ஃப்ளூயன்சர் ஆகலான்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்ஸ் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, Gautam_media. அதான் அது. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் போய்ட்டு எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு ரீல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், லீவ் ஆன் வந்து தான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்ஸ் वीडियो போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் லைவ் இருக்குது, லைவில் வந்துருங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.